மத்தேயு 13:35 என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு உவமானங்களை சொன்னார். கடுகு விதை, களை, 4 விதமான நிலங்கள், புளித்த மாவு, இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார். உலக தோற்றம் முதல் இதெல்லாம் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. பரலோக ராஜ்யம்னு ஒன்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. இயேசு ஆளுவார் 1000 வருஷம், அது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ராஜா, அவருடைய சிங்காசனம், அவருடைய செங்கோல், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே வருவதை பற்றி எதுவுமே சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. அது ஒரு ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. பரலோக ராஜ்யம்னா எப்படிப்பட்ட ஒரு படம்? பழைய ஏற்பாட்டில் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் அங்கே ஆளுகை செய்கிறார், அவ்வளோதான். இது ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இந்த ராஜ்யம் போகிறது என்பதை பற்றி எந்த தகவலும் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. அது உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகள். இந்த உலகம், வானமும் பூமியும் படைக்கப்பட்ட போது இதெல்லாம் திட்டமிடப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அது ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. அதை இயேசு தான் அதை வெளிப்படுத்தினார். உலக தோற்றம் முதல் இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கும் போதே ஆண்டவர் எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்டு இப்படி தான் செய்யணும். ஒரு கட்டடத்தை கட்டும்போது அங்கே ஒரு தீ அணைப்பு பொருட்களை வைக்கிறாங்க. தீ பிடிச்சிருச்சுன்னா இதை என்ன செய்யணும்? தீ அணைக்கிறதுக்கு இந்த தீ அணைப்பு பொருட்கள்லாம் இருக்கணும். ஒரு வாகனத்தை வடிவமைக்கும் போது அந்த வாகனத்தில் ஒரு அவசர கதவு வைக்கிறாங்க, எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர கால கதவுன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏதாகின ஒரு விபத்து, ஆபத்துனா அந்த கதவை திறந்து அது வெளியே போயிடலாம். ஒரு கதவு 2 கதவு போதாது, இன்னும் கூடுதலாக ஒரு வழி தேவைன்னு இன்னும் 2 வழி வைக்கிறாங்க. அதை வாகனத்தை வடிவமைக்கும் போதே அதை செய்கிறாங்க. ஒரு கட்டடத்தை கட்டும்போதே அதை செய்கிறாங்க. ஜப்பானில் கட்டடம் கட்டும்போதே பூமி அதிர்ச்சி வந்தால் தாக்கு பிடிக்கிற மாதிரி அந்த கட்டடத்தை வடிவமைத்து கட்டுகிறார்கள். அது மாதிரி ஆண்டவர் உலக தோற்றத்தின் போதே திட்டமிட்டுட்டார். மனிதன் பாவம் பண்ணால் என்ன செய்யணும், அவனுடைய மீட்புக்கு என்ன செய்யணும், அவனுடைய ரட்சிப்புக்கு என்ன செய்யணும், பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் திட்டமிட்டுட்டார். மனிதனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு போட்டப்பட்டிருக்கிறது. அப்பவே திட்டமிட்டாச்சு. மனிதன் பாவம் பண்ணா தேவனுடைய குமாரன் போய் பலி ஆகணும். எல்லாம் உலக தோற்றம், வானம் பூமியும் ஆதியாகமம் 1:1 எல்லாத்தையும் திட்டமிட்டாச்சு. அப்படி சில விஷயங்கள் வேதத்தில் அதை எடுத்துக்கொண்டால் அதுவே மணிக்கணக்கில் நம்ம பேசலாம். ஒரு விஷயத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 1:4 அங்கே ஒரு திட்டம், மனிதனை குறித்து ஒரு திட்டத்தை உலக தோற்றத்தின் போதே தீட்டினார். தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்தின் போதே அவர் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் திட்டம் தீட்டிட்டார். மனிதர்கள் படைக்கப்படணும், அந்த மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்தெடுக்கப்படணும், அந்த மனிதர்களுக்காக தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவாக போய் மரிக்கணும், அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்படணும். எதுக்காக தெரிந்து கொள்ளப்படணும்? அன்புள்ளவர்களாக இருக்கும்படியாக, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு. சுருக்கமாக சொன்னால் அன்புள்ளவர்களாக இருக்கும்படியாக. மனிதனை குறித்து அவர் என்ன திட்டமிட்டார்?
வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாலேயே பிரைட் கெனடியை பற்றி, உங்களையும் என்னையும் பற்றி என்ன அவர் திட்டமிட்டார்? அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அன்புல குற்றமில்லாதவர்களா இருக்கணும். குற்றமில்லாத ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக இருக்கணும். உலக தோட்டத்துக்கு முன்னாலே திட்டமிட்டார். குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே எல்கேஜிக்கு போய் ரிசர்வ் பண்ணுறாங்க சில ஸ்கூலில், சில பட்டணங்களில். இந்த ஸ்கூலில் தான் என் பிள்ளை படிக்கணும், இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல், இதில் படித்தாலே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், அந்த படித்தாலே இதில் என் பிள்ளை படிக்கிறதுனாலே பெருமை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆண்டவர் அப்படி திட்டமிடலை. என் பிள்ளை ஐஏஎஸ் படிக்கணும், என் பிள்ளை அப்படி கார் வாங்கணும், இப்படி பங்களா கட்டணும்லாம் அவர் திட்டமிடலை. அதெல்லாம் தர்றார், தேவைப்பட்டால் தர்றார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சில்லற விஷயம். ஆனால் அவர் திட்டமிட்டது என்ன? என்னுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்கணும் என்று அவர் திட்டமிட்டார். ஆகவே அவர் நமக்காக வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னால் என்ன திட்டமிட்டாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். அன்புள்ளவர்களாக காணப்படுவோம். ஆமென்.